இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்ய டிரம்பிடம் யார் கேட்டார்கள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தை தொடர்பாக ராகுல் காந்தி கேள்விகளை முன்வைத்துள்ளார். பாகிஸ்தானை கண்டிப்பதில் ஒரு நாடு கூட ஏன் நம்மை ஆதரிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்ய டிரம்பிடம் யார் கேட்டார்கள் என்பதை ஜெய்சங்கர் விளக்குவாரா என்றும் கேட்டுள்ள ராகுல் காந்தி இந்தியாவின் வெளியுறவு கொள்கை சீர்குலைந்து விட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். 10 ஆண்டுகளாக மத்திய தொல்லியல் துறை கீழடிக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் வேதனை தெரிவித்துள்ளார். வரும் 27ஆம் தேதி நாடாளுமன்ற உறுதிமொழி குழு கூட்டத்தில் ஏன் அகழாய்வு வெளியீட்டு உறுதிமொழியை நிறைவேற்றவில்லை என கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருந்ததாக தெரிவித்த அவர், அதற்கு முன்னதாக அமர்நாத் ஆய்வில் போதிய நம்பகத்தன்மை இல்லை என்று திருப்பி அனுப்பியதாக குற்றம் சாட்டினார். உறுதிமொழி குழு 27ஆம் தேதி நடக்க இருக்கிற பின்னணியில் அதுக்கு 2 நாட்களுக்கு முன்பு தொல்லியல் துறை அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு மீண்டும் ஒரு கடிதம் எழுதி உங்களது ஆய்வில் போதிய நம்பகத்தன்மை இல்லை என்று சொல்லி திருத்த வேண்டும் என்று அனுப்பியிருக்கிறது. இது முழுக்க தமிழர்களுடைய நாகரீகத்திற்கும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்கும் செய்கிற ஒரு துரோகம். அதை தாண்டி இதில் வேறு எதுவுமே இல்லை. தொடர்ந்து கீழடிக்கு எதிராக 10 ஆண்டுகளாக மத்திய தொல்லியல் துறை தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருக்கிறது. அதுதான் அதனுடைய இறுதி வெளிப்பாடுதான் இந்த நிகழ்ச்சி என்று நான் நினைக்கிறேன். புதுச்சேரியில் லாபத்தில் இயங்கிய அரசின் பாண்லைன் நிறுவனத்தை நஷ்டத்திற்கு கொண்டு வந்தது ஊழியர்கள்தான் என்று முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை தெரிவித்துள்ளார். குருமாப்பேட் பகுதியில் இயங்கி வரும் பாண்லைன் நிறுவனத்தில் 34 கோடி ரூபாய் மதிப்பில் 20,000 லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஒரு நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கினால் அதிகாரிகளுக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட போவதில்லை என்றார். ஊழியர்கள் சரியாக வேலை செய்து லாபம் ஈட்டி தந்தால் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பாதி பேர் வேலை செய்யறதில்லை, பாதி பேர் தான் இருக்காங்க. பாதி எங்க இருக்காங்க தெரியலாம் சொல்றாங்க. அது ஊழியர்களே சொல்றாங்க, பாதி பேர் எங்க இருக்காங்க தெரியல. அப்படி எப்படி லாபம் கிடைக்கும் உங்களுக்கு? எப்படி உற்பத்தி பெருக்க முடியும்? உற்பத்தி பெருக்கி நீங்க ஐஸ்கிரீம் அவங்களுக்கு கொடுத்தாதான் உங்களுக்கு மறுபடியும் ஆர்டர் கொடுப்பாங்க. இல்லை என்ன பண்ணுவாங்க? வேற யாரும் மாற்றி கொடுப்பாரு. எத்தனை பேர் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு போகுது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த எத்தனை நிறுவனங்கள் மூடப்பட்டு வேலை இல்லாம இருக்காங்க, நல்லா பாருங்க. அது யாருக்கு நஷ்டம்? நிர்வாகத்தில் அதிகாரிக்கு நஷ்டம் இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதிகாரிங்க இருப்பார், போடுவார். அவர் வேற எங்கேயோ ஒருத்தர் எடுத்துக்குவாங்க, வெளியில மற்ற மாநிலத்துக்கு கூட்டுவாங்க. அப்போ வேலையை நாம சரியா செய்து நிறுவனங்களை வளர்த்தால்தான் அதன் மூலமாக நமக்கு இன்னும் பல இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க முடியும். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணைவேந்தராக தமிழ்துறை தலைவர் பெரியசாமி நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிலாளர் சங்கத்தினர் பெரியார் சிலை முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த ஜெகநாதனின் பதவிக்காலம் மே 19ஆம் தேதியுடன் முடிவடைந்ததை தொடர்ந்து பொறுப்பு துணைவேந்தராக பெரியசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். பெரியசாமியை உடனடியாக நீக்கிவிட்டு புதிய துணைவேந்தரை நியமிக்க வேண்டும் என தொழிலாளர் சங்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.